நாளை 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. ஷெலினா, வணக்கம். தற்பொழுது தமிழகத்தில் 19 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. அதே போல லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு அரபிக்கடலோர பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும், இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், அதற்கு பிறகாக 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரையிலும் 20ஆம் தேதி வரையிலுமே லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதே போல அதிகபட்சமான வெப்பநிலை 25 to 26 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளுக்கு இன்று செல்லக்கூடாது என்றும், வங்க கடலோர பகுதிகளுக்கும் இன்றும் நாளையும் செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.